ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் குணா. இன்றைக்கி பார்க்க போகிற டிசைன் NSMS. இந்த இன்சியல் நம்ம வந்து கீத்துளி போட போகிறோம். ஃபஸ்ட்டு டிராயிங் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கீத்துளி போடுறத முழுமையாக இந்த வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர்ந்துடும். இப்போ அந்த NSMS இந்த லெட்ரு வந்து நம்ம நெட்லேருந்து எடுத்துக்கிட்டு இதை பார்த்து டிராயிங் வரைஞ்சாச்சு பேப்பரில். இதை ஜெராக்ஸ் எடுத்து வந்துட்டேன். இப்போ அதை மையம் பண்ணி நம்ம டிராயிங் போடணும். அப்போ தான் ஒரே மாதிரி வரும், இல்லைனா ஏற்ற இறக்கம் வந்துடும். இந்த பலகா வந்து பீரோலுக்குள்ளே பழைய பளவு பலகா, அது மேலே வைக்க போகிறாங்க. இந்த டிசைனை அடித்து முடித்தாச்சு. இதோட ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில். பழைய துணி டிசைன் போட்டிருப்பேன் பாருங்கள். இது வந்து இதில் கீத்துளி போட கேட்டிருக்காங்க, எழுத்து மாதிரி. இந்த எல்லா எழுத்துமே ஒரு லெட்டருக்குள்ளே பின்னி இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். குத்து கவனிச்சா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து எண்ணு, அதை டிராயிங் வரைஞ்சிக்கிறேன். அடுத்து வந்து எஸ்ஸு, அதுக்கு அடுத்து எம்மு, அதுக்கு அடுத்து எஸ்ஸு. இந்த 4 லெட்டரும் ஒன்றா சேர்ந்துருக்கும். இது ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ டிராயிங் வரைஞ்சி முடிச்சோன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. இப்போ வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து கீத்துளி போடணும். இது வந்து நைஸ் கீத்துளி. அந்த முக்கியமான இடத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுறணும், இந்த எஸ்ஸுக்காண்டி. அப்போ தான் கொஞ்சம் வாட்டம் வரும். இதில் வந்து கீத்துளி போடுறதுல வாட்டம் தான் நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு நம்ம வாட்டமாக கீத்துளியை கொண்டு வரோமோ அந்த லுக்கு இருக்கும். இப்போ இதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கீத்துளி போட்டு முடித்தோன்னே இதுக்கு இந்த நடுவில் உள்ள பள்ளத்தில் வந்து அவங்க பெயிண்டிங் பண்ணுவாங்க. பிளாக் கலரு இல்லைனா ஒயிட்டு. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அப்படியே பெயிண்டிங் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். சாண்ட் பேப்பரை போட்டு தேய்ச்சாலுமே போகாது. இப்போ கீத்துளி போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம உப்புத்தலை போட்டு தேய்ச்சிட வேண்டியதான். இப்போ வந்து நான் 80 பேப்பர் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், ரஃப்பு. அப்போ தான் கொஞ்சம் தடை இதெல்லாம் போகும். இப்போ இதுக்கு அடுத்து நைஸு கருப்பு 100 தாள். இப்போ அவங்க பாலிஷ் போடும்போது இன்னும் தேய்ப்பாக, இன்னும் சூப்பராக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.